இப்போ நம்ம வந்து உணர்வு பூர்வமா, அதாவது ஃபீல் ஃபர்ஸ்ட் நெவர் ஜட்ஜ் அப்படிங்கிற ஆங்கிள் வந்து ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை அணுகச்சு அது எவ்வளோ அழகா நமக்கு ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டரா நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்னன்னா ஒரு சின்ன மைண்ட் ஷிஃப்ட் தான் நமக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோமே, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நம்ம பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, பொண்ணோ பையனோ, அவங்க ஒரு ஸ்கூலோ இல்லை டியூஷனோ போயிட்டு வராங்க. வரச்சே வந்து கொஞ்சம் வந்து அவங்க டல்லா இருக்காங்க, இல்லை ஒரு சைலண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வந்து நம்ம பழக்கப்பட்டவங்க தானே, அவங்க எப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியுங்கிறதுனால என்ன பண்ணுவோம், நம்ம டக்குன்னு ரியாக்டிவ் மோடுக்கு போயிட்டு என்ன நீங்க எப்ப பாரு இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு டக்குன்னு கேட்போம். அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பேஷனேட் அவேர்னஸோட, அதாவது ஜட்ஜ் பண்ணாம, அவங்க வந்து எதுலையாவது ஹர்ட் ஆயிருக்கலாம் இன்னைக்கு, இல்ல ரொம்ப வந்து வேலை செஞ்சிருக்கலாம், டியூஷன் போய் அங்க போய் டயர்டா இருக்கலாம், அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், எக்ஸாஸ்டடா இருக்கலாம். அதனால இன்னைக்கு நீ எப்படி இருக்க, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே அப்படின்னு கேட்டு பாருங்க. இது வந்து எப்படின்னா உணர்வு பூர்வமா அணுகிறதுங்கிறது இதுதான். ஃபீல் ஃபர்ஸ்ட், ஜட்ஜே பண்ணாம. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட வர அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த வந்து இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த கனெக்ட் பெட்டரா இருக்கும். உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு மைக்ரோ இன்டர்வென்ஷன் தான். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மைண்டை வந்து கொஞ்சம் ரீசெட் பண்ணி ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு உணர்வு பூர்வமா we have to feel first அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அணுகர்ச்சியை வந்து நம்ம லைஃபும் பெட்டரா இருக்கும், நம்ம கூட இருக்கவங்க லைஃபும் நம்மளால பெட்டரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு பெட்டரா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்லயும் போடுங்க. வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.